தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். செம்மணி மனித புதைகுழியில் 4 எண்புக்கூடுகள் நேற்று அடையாளம். மூதூர் தன்னார்வ தொண்டர்கள் படுகொலை 20வது ஆண்டு நினைவேந்தல். ரஷ்யா உக்ரைன் தாக்குதலில் 9 பேர் பலி. இலங்கையை வந்தடைந்த இந்திய அணி. உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி 3ஆம் கட்டத்தின் 43ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன் போது 4 மனித எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை முன்னர் அடையாளம் காணப்பட்ட 2 மனித எண்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 97 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய மொத்தமாக 483 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 481 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூரில் இராணுவ நடவடிக்கையின் போது படுகொலை செய்யப்பட்ட 17 தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்களின் 20 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது. மேற்படி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக சுடர்கள் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த 2 தாக்குதல்களிலும் மொத்தமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு செய்திகள். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் 2 போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி நேற்று மாலை இலங்கை வந்தடைந்துள்ளது. இதன் முதலாவது போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் 15 முதல் 19ஆம் தேதி வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் 23 முதல் 27ஆம் தேதி வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற உள்ளது. உலக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா 5வது இடத்திலும் இலங்கை 6வது இடத்திலும் உள்ளதால் இரு அணிகளுக்கும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் மிகவும் முக்கியமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.